எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்குமே இனிய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பொங்கல் பண்டிகை ஃபேமிலி கூட சேர்ந்து எப்படி போச்சு, அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த தைப்பொங்கல் அப்புறம் மாட்டுப்பொங்கல் எல்லாம் எப்படி போச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த பொங்கல். அதோட விழாவுக்கு தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பொங்கல் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி சாமி கும்பிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே இப்படி தான் பூஜை பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுருவோம். பூஜை பாத்திரம் விளக்கிட்டு குங்கும மஞ்சள் வச்சு ஒரு விளக்கு மட்டும் அம்மா ஏற்றிடுவாங்க. நாளைக்கு பொங்கல் அப்படின்றதால நிறைய பரபரப்பாக போகும். நாளைக்கெலாம் இந்த மாதிரி டைம் இருக்காது. ஸோ இதெல்லாம் பொறுமையாக பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கே இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் இந்த டைம் சேவ் ஆகும். நானும் என் அக்காவும் பேசிகிட்டே வேலை பார்த்ததால கொஞ்சம் நல்லா ஜாலியாக போச்சு. அவள் உட்காரவே விடலை. அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வேலை வாங்கிட்டே இருந்தேன். அப்படியே 2 பேரும் பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படியே இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் விளக்கிடுவாங்க. நான் இந்த பூஜை அறை அப்புறமா சாமி படம் எல்லாம் துடைச்சிடுவேன். அம்மா பூஜை சாமானுக்கு பொட்டு வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருவாங்க. ஏன்னா பூஜை சாமான் கழுவிட்டு அப்படியே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் அம்மா குங்கும மஞ்சள்லாம் வச்சு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி விட்டுருவாங்க. அண்டு இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு பொங்கலுக்கு கட்டுறதுக்கு சாரீ எல்லாம் செலக்ட் பண்ணணும். இன்னும் சாரீ என்ன கட்டுறதுன்ட்டு செலக்ட் பண்ணல. அண்ட் சாரீ ப்ரீ ப்ளீட்டும் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் கோலமும் என்ன கோலம் போடுறது அப்படின்ட்டு செலக்ட் பண்ணலை. இனிமேல் தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கான கலரும் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வைக்கணும். நம்ம லெனின் குட்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் தூங்கி எழுந்தார். சார் தூங்கி எழுந்ததும் இங்கே வந்துட்டார். ஃபீட் கூட பண்ணலை. என்னடி பண்ணுறீங்க என்னை விட்டுட்டு? இருங்கடி நானும் வரேன், எல்லாத்தையும் களைச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இங்கே அங்கேன்னு தூக்கி போட்டு அவரும் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தார் நல்லா. பூஜை சாமான் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் சாரீ வியர் பண்ணுறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா 7 ப்ளீட் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக பார்டர் வச்சுட்டு அடுத்து வர ப்ளீட் எல்லாமே 1 இன்ச் கம்மி பண்ணி ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 7 to 8 ப்ளீட் கிட்ட கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பின் செக்யூர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டோரில் ஹேங் பண்ணி மடிச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி டோரில் ஹேங் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ப்ளீட்லாம் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வரும். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் நியூ ட்ரெஸ்லாம் எடுக்கலை. பாப்பாவுக்கு மட்டும் 2 நியூ ட்ரெஸ் அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு என்னோடய மேரேஜுக்கு எடுத்த சாரீஸே நிறைய இருக்குது நியூ சாரீஸ் எல்லாம். ஸோ அதில் வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்தேன். ஸோ சாரீ முன்னாலெல்லாம் மடித்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டே சுண்டல் எல்லாம் ஊற வச்சிடுறோம். ஸோ இது ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக கலர் கோலமாக எல்லாம் எடுத்து வைக்கணும் கோலம் போடுறதுக்கு. இப்போவே என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாரி என்னென்ன கலரும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் டக்கு டக்குன்னு கலர் அடிக்க ஈஸியாக இருக்கும். யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். காலையில் எழுந்துக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பொங்கல் கோலம் போடணும். ஸோ எழுந்துருன்னு சொல்லிட்டு என்னையும் சமாதானப்படுத்தி எழுந்துட்டேன். எப்படியும் எழுந்துக்கவே சுத்தமாக மனசே இல்லை.
இப்போ அந்த டைம் வந்து ஒரு 4:30 வந்து ஆகுது. அம்மா வந்து எனக்கு முன்னாடியே வந்து எழுந்து வாசல் எல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிட்டாங்க. கோலம் மாவு எல்லாமே வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, அந்த டே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பித்தா தான் அந்த நாள் கொஞ்சம் நல்லபடியாக போகும். அப்படி இல்லைன்னா ஏதாவது மறந்துட்டு அவசர அவசரமாக டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டேவே டென்ஷனில் தான் போகுமே. அன்றைக்கி காலையில் ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சு கோலம் போடுறதுலேருந்து டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் நைட்டே கோலம் எல்லாம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே கிளைமேட் மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம கோலம் எல்லாம் அழகாக கஷ்டப்பட்டு போட்டுட்டு அப்புறம் மழை வந்துருச்சுன்னா போட்ட கோலம் எல்லாம் வந்து அழிஞ்சிரும். அப்புறம் கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் வீணாக போய்டும்னு சொல்லிட்டு நைட்டு போடலை. இந்த தடவை கோலம் போடுறதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. நைட் தான் வந்து சும்மா ஃபோனில் பார்த்தேன் ஒரு 2 கோலம். சரி இதே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி புள்ளி வச்சு கோலம் போடுறத விட இந்த மாதிரி ரங்கோலியெல்லாம் நல்லா வரும். எனக்கு ரங்கோலி போடுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும். கோலம்லாம் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இந்த வாட்டி வந்து கலர் கோலமாக வந்து எதுவுமே வாங்கவே இல்லை. எல்லாமே வந்து போன பொங்கலுக்கு வாங்கின கலர்ஸ் தான் வந்து இருந்துச்சு. எல்லா கலர்ஸும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், கலர் கோலமாக வந்து வாங்கவே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தா நான் நினச்ச கலர்ஸ் வந்து எதுவுமே இல்லவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற கலர் மட்டும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கலர் வச்சு மட்டும் அடித்து விட்டாச்சு. நானும் அம்மாவும் தான் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து கலர் அடித்தோம் 2 பேரும் சேர்ந்து. நான் வந்து இந்த வட்டத்தில் உள்ள பானைக்கு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். மற்றதெல்லாம் வந்து அம்மா வந்து கலர் அடித்தாங்க. நடுவில் வந்து நான் கொஞ்சம் வந்து கலர் அடித்தோம் மாற்றி மாற்றி. இருக்கிற கலர்ஸை வச்சு எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தானே, அப்புறம் நாளைக்கு ஒரு நாள், ஸோ இதுவே போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கலரே வந்து அடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு என்னோடய கோலம் பார்த்துட்டு கோலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் எல்லாம் போட்டு முடிச்சதும் சுட சுட டீ வந்து அம்மா போட்டு கொடுத்தாங்க. ஸோ டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் வீட்டு ஒர்க் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. வீடு எல்லாம் மாப் போட்டு துடைச்சிட்டேன். நானும் வந்து போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தது பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக வந்து தூக்கம் வந்துச்சு. எப்படா வந்து இந்த பொங்கல் முடியும் தூங்கலாம் அப்படின்னு தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நாளில் தான் வந்து வீடே பரபரப்பாக வேலையாக நல்லா சந்தோஷமாக வந்து இருக்கும் அன்றைக்கி ஒரு நாள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நாளில் தான் வந்து ஸ்பெஷல் ரெசிபியெல்லாம் வந்து வடை, பாயாசம், பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட முடியும் குடும்பமாக. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அம்மா பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு வேலை வந்து இருக்குது. பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணணும். கோலம் போட்டு அடுப்பெல்லாம் வந்து செட் பண்ணணும், கரும்பெல்லாம் கட்டணும். ஸோ இந்த ஒர்க்கு முடிச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். இனிமேல் வந்து சாரீலாம் கட்டி ரெடி ஆகிடுவேன். பாப்பா வந்து முன்னாடி குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் தூங்குறதுக்குள்ளே வந்து இந்த வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். கரெக்டாக வேலை பார்த்துட்ருக்குற டைமில் சார் வந்து முழிச்சுக்கினாரு. கரெக்டாக கோலம் எல்லாம் வந்து போட்டு முடித்ததும் எழுந்துட்டார்.
இவன் எழுந்துக்கிறதுக்குள்ளேயே வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து நடுவில் வந்து எழுந்துட்டான். ஸோ எழுந்ததும் வந்து அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சுட்டே வந்து எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஒர்க் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இனிமேல் வந்து நான் ரெடியாக வேண்டியது தான். இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து இது தான். இந்த சாரீக்கு ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஆல்ரெடி என்கிட்ட இருந்த இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை தான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் நல்லாவே வந்து மேட்ச் ஆகும். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் பாரிஸில் தான் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கினேன் என்னோடய மேரேஜ்க்காக. ஸோ இதுக்கான பேங்கிள்ஸ் இது தான். அண்ட் ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக தான் வந்து போட போகிறேன் இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் என்னுடைய சாரீ லுக். என்னோடய சாரீ அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபைனலாக பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே நல்லபடியாக தான் வந்து போச்சு. நடுவில் என்ன கடுப்பாயிடுச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. எப்படி தான் வந்து கட் ஆச்சுன்னே வந்து தெரியல. செம்மையாக வந்து கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படியோ இந்த வீடியோ வந்து முடிச்சிட்டேன். ஃபைனலாக வந்து சாமிக்கு படையலை போட்டு ஒரு கும்பிட போட்டாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாேருக்கும் ஒன்ஸ் வந்து ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு நல்லபடியாக வந்து போச்சு. நல்லா வந்து ஜாலியாக எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஹாப்பி பொங்கல். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.